கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. சட்டமன்றத்தில் நடந்த இன்னொரு சுவையான ஒரு விவாதத்தில் கனிம வளங்கள் பற்றி ஒரு கேள்வி வந்தது. அப்போ அப்படியே லஞ்சம், ஊழல், கருப்பு பணம், பெனாமி போன்ற விஷயங்களெல்லாம் பேச்சுக்கு வந்தது. இதுலேயும் நம்ம மக்களுக்கு நிறைய அரச புரசலாக பேசுவதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆதாரம் இல்லாமல் பேசுவது அப்படின்னு. ஆதாரம் இல்லாமல் பேசுவதுங்கிறது நான் இங்கே ஒரு நெகட்டிவ் கனோட்டேஷனில் யூஸ் பண்ணல. நமக்கு எப்படிங்க ஆதாரம் கிடைக்கும்? இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு மதுரை, ஏன்னா மதுரை இங்கே பேசுகிறாங்க. நான் மதுரையில் ஒரு சில ஹெரிட்டேஜ் சைட்ஸுக்கு போனேன். இந்த மதுரையில் நிறைய இடங்களில் கிரானைட் பாறைகள் இருக்கக்கூடிய, குன்றுகள் இருக்கக்கூடிய பகுதி அது. அங்கே பல இடங்களில் சமணர்கள் தங்களுடைய சிற்பங்களை வெட்டி வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி அங்கே குகை கோயில்கள் இருக்குது, இந்து குகை கோயில்களும் இருக்குது. இந்த சமண இந்து சின்னங்களை எல்லாம் பார்ப்பதற்காக நான் அங்கே போயிருந்தேன். இன்னொரு பக்கம் பார்த்தா பிஆர்பி கிரானைட்ஸ்னு ஒரு கம்பெனி, அது உலகத்திலேயே மகா அராஜகம் பிடிச்ச கம்பெனியில் ஒன்றாக அதை பார்க்கணும். அவங்க கண்ணா பின்னான்னு கொடைஞ்சு 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 அப்படியே கிரானைட்டை வெட்டி தள்ளி பாலம் பாலமாக அங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஒரு ப்ராசஸ் ஒன்று நடந்ததை பற்றி நான் கொஞ்சம் ப்ரீஃபாக பேசுகிறேன். அதனால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி அப்படியே பாலம் பாலமாக கட் பண்ணதான் அங்கே வச்சுருக்கான். அவ்வளவு அநியாயம். ஸோ அதை பற்றின ஒரு பேச்சு இன்றைக்கி வருது. ஆனால் பூடகமாக சில பேர்கள்லாம் வரல. பட் அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துறோம். பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ கணேஷ்குமார் ஒரு கேள்வி கேட்குறாரு. கனிம வளங்களை அதிகமாக எடுத்தால் அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிறத பற்றி அவர் பேசுகிறார். இதுக்கு பதிலளிக்கிற அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, பொதுப்பணித்துறை அமைச்சர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நிதிநிலை அறிக்கையில் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்குது, ஒரு கேப் இருக்குது, வெட்டு இருக்குது. என்னென்னா உங்களுடைய செலவு வரவை விட மிக அதிகமாக இருக்குது. அப்போ இதை சரி செய்யணும். இதை சரி செய்ய நமது கொள்கையில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். நம்மிடம் இருக்கும் வளங்களை எப்படி பணமாக மாற்றி அரசு கஜானாவுக்கு கொண்டு வர முடியும் என்று பார்க்க வேண்டும். முதலில் நம்மிடம் இருந்து லஞ்சம், ஊழல் வழியாக ஏற்படும் நிதி கசிவை குறைக்க வேண்டும். இந்த நிதி கசிவு அப்படின்னு முன்னாடி ஒரு தடவை பேசும்போது எல்லாரும் அது என்னங்க நிதி கசிவுனா என்னங்க அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க. இது ஒன்றும் இல்லை. இது இந்த யூஷுவல் மாடல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வேலையை செய்கிறதுக்கு 10 ரூபா போதும் அப்படின்னா கோல்ட் பிளேட்டிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வேறு ஒன்று உண்டு. அப்போ என்ன பண்ணிடுவாங்க, இந்த டெண்டர் எடுக்கிறவங்களோட முன்னாடியே செட்டிங் பண்ணிடுவாங்க. இங்கே பாருப்பா, உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், இது 10 ரூபா தான் ஆகும் இந்த வேலைக்கு. ஆனால் நீ 25 ரூபா அல்லது அதுக்கு மேலே நீங்கள் கோட் பண்ணுங்கள். 20 பேர் இதுக்கு டெண்டர் போடுறீங்கன்னா இது நேரடியாக எப்படி சொல்கிறது, தனிப்பட்ட முறையில் அத்தனை பேரையும் காண்டாக்ட் பண்ணிடுவாங்க. ஒரு ஆள் காண்டாக்ட் பண்ணிடுவார். பண்ணிவிட்டு இங்கே பேர் 10 ரூபா தான், ஆனால் நீ 25 ரூபான்னு போடு, கூச்சமே இல்லாமல் போடு. உங்களை யாரோ ஒருத்தருக்கு தான் கிடைக்க போகுது. அதில் யாரும் குறைச்சி போடுறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் நாங்கள் முடிவு எடுக்க போகிறோம். ஸோ பார்வையில் எல்லாம் அற்புதமாக இருக்கும். ஆனால் 10 ரூபா பெருமானம் உள்ள பொருளுக்கு நீங்கள் 25 ரூபான்னு போடுவீங்க. அப்போ அதில் ஒருத்தர் 26ன்னு போட்டிருப்பாரு, ஒருத்தர் 28ன்னு போட்டிருப்பாரு, ஒருத்தர் 30ன்னு போட்டிருப்பாரு. உண்மையிலேயே நல்ல ஆள் 12 ரூபா 13 ரூபாய்க்கு அதை எடுக்கலாம். ஆனால் ஏன்னா லாபம் உங்களுக்கு 10 ரூபா பெருமான பொருள், ஒரு 2 ரூபாயாவது லாபம் வேணும், 12 ரூபா வேணும்னே அதை 25 விலையை வச்சுக்கிட்டு 27, 28ன்னு நீங்கள் போட்டுட்டு அப்புறம் யாரோ ஒருத்தர் கொடுக்குறீங்களா, அவங்கள கூப்பிட்டு இன்னொரு தடவை தனியாக இங்கே பாரு, உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், உனக்கு 15 ரூபா வந்தாலே போதும், அதுலேயே நல்ல லாபம் இருக்குது, மீதி 10 ரூபா நான் கொண்டு வந்தது, அந்த 10 ரூபாயை நீ எனக்கு திருப்பி சைடால் கொடுத்து விட்டு, அவ்வளோதான். இதுதான் டீல். இதுதான் நிதி கசிவு. கஜானாவில் இருக்கிற பணத்தை எப்படி ஒரு கான்ட்ராக்டர் வழியாக டெண்டர் பார்க்கும்போது ரொம்ப லீகலாக இருக்கும், டெண்டர் லீகலாக வெளில எடுத்து பேக் ஹேண்டடாக அதை திருப்பி வாங்கிக்கிறது, இதைத்தான் நிறுத்தணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஒன்று. அடுத்து இன்னொன்று ரொம்ப ஈஸியான ஒரு திருட்டு, அதையும் பார்ப்போம். அரசின் பார்வையிலும் சரி, அரசின் வளங்கள் உண்மையான நிலவரம் என்னவென்றால் அரசியல்வாதியின் கையில் இருக்கிறது. இப்போ அரசின் வளம் என்பது அரசியல்வாதியின் கையில் இருக்கிறது. அது எந்த கட்சியினர் என்று நான் சொல்ல விரும்பவில்லை, மக்களுக்கே தெரியும். அது முன்னாள் அமைச்சர்களாக இருக்கலாம், முன்னாள் எம்எல்ஏக்களாக இருக்கலாம், அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஸோ அப்போ முன்னாள் அப்படின்னா யார்? இந்நாள் கிடையாது. முன்னாள்னா 2 கட்சி தான், திமுக அதிமுக. திமுக தான் மெயின் எனிமி. இதில் அதிமுக ஒரு ஓரமாக சத்தமே போடாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்டா எங்களை எடுக்கிற இந்த பிரச்சனையில், நாங்கள் மாட்டுக்கு ஏதோ ஒரு காலத்தில் பொழைச்சிட்டு போகிறோம் விடேன்பா அப்படின்ட்டு. அரசின் பிரச்சனை என்னவென்றால் நாங்கள் புதியவர்கள், 100 நாள் தான் ஆகியிருக்கிறது. இது ஆதவர்ஜனா தொடர்றாரு. இங்கு இருப்பவர்கள் யாருமே
மைன்னா குவாரி, கனிம வளம், மணல் தொழிலோ செய்வதில்லை, செய்யப்போவதும் இல்லை. அது எப்படி இவர் வந்து அவ்வளோ உறுதியாக சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. செய்யப்போவதும் இல்லைன்னு, செய்வதில்லைங்கிறதே வந்து கொஞ்சம் ஒரு கொஸ்டின் தான். அதை ஒரு தனியாக வச்சுப்போம். அதை செய்யப்போவதில்லை அப்படின்னு எப்படி சொல்கிறாருன்னு தெரியல. இதில் உறுதியாக இருக்கிறோம், எந்த தொழிலும் செய்ய போவதில்லை. பாஸ், நீங்கள் வந்து 1000 கோடி வச்சுருக்கீங்க, நீங்கள் தொழில் செய்யாட்டி பரவாயில்ல. பல எம்எல்ஏக்கள் வந்து ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறவங்க, அவங்க தொழில் செய்ய மாட்டாங்கன்னு நீங்கள் போய் சொல்லி, சரி ஏதோ சம்பளம்லாம் கொஞ்சம் அலவன்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, சரி அதுக்காக அவங்க தொழிலே செய்ய போவதில்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? அப்புறம் கணேஷ்குமாரை காமிச்சு, பாமக உட்பட அனைவரும் சாராயத்தை எப்படி குறைப்பது என்று பேசுகிறார்கள், டாஸ்மாக் பற்றி பேசுவார்கள். டாஸ்மாக்ங்கிறது அரசு நிறுவனம். ஆனால் அந்த தனித்தனி கடை இருக்கு இல்லையா, அதை நடத்தும் உரிமையாளர்கள் யார், பினாமி நபர்கள் யார் என்று பேச வேண்டும். அரசின் பிரச்சனை என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். பினாமி நிறுவனங்களின் உரிமையாளர் யார், எந்த கட்சியைச் சேர்ந்தவர், எந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்பதையெல்லாம் பேச வேண்டும். மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்ய முடியவில்லை, அதற்கு அரசு கஜானாவுக்கு பணத்தை கொண்டு வர வேண்டும். ஆனால் மாவட்டம் தோறும் உள்ள மக்களுக்கு தெரியும் மணல் குவாரிகள், வளங்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று. உடனே ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்பார்கள். ஏனென்றால் யாரும் அவர்கள் பேரில் வைத்துக் கொள்வதே கிடையாது. உடனே டிஎம்கேலேருந்து எல்லாரும் எழுந்து சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. உடனே இவர் சொல்றாரு, நான் யாரை பற்றியும் பேசவில்லையே, நீங்கள் ஏன் சத்தம் போடுகிறீர்கள், நாங்கள் எங்கள் பொருளாதார கொள்கைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏன் G2ன்னு சொன்னால் அண்ணன் எந்திரிக்கிறாரு, ஏன் மலையை பற்றி சொன்னால் அண்ணன் எந்திரிக்கிறாரு, ஏன் பதட்டப்படாதீங்க திமுக, பதட்டம் ஆகாதீங்க, நான் தைரியமாக பேசுகிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் எந்த கட்சி பேரையும் சொல்லலை, தவேகவின் பொருளாதார கொள்கையையும் எங்கள் முதல்வர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதையும் பதிவு செய்கிறேன். எனக்கு சட்டமன்றத்தில் எப்படி பேச வேண்டும் என்று சபாநாயகர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார், அதற்கேற்ற மாதிரியே நாமும் பேச கற்றுக்கொள்வோம், வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல பேச கற்றுக்கொள்வோம். சபாநாயகர் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி பேசுங்கன்னு சொல்லி கொடுத்தாரான்னு தெரியல. ஆனால் சில விஷயங்கள், அதாவது என்னன்னா, நீங்கள் வந்து திமுகவினர் திருடி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லாதீங்க, மாறாக சிலர் திருடி இருக்கிறார்கள்னு சொல்லுங்க. அவங்க எழுந்து நின்று அவங்க கத்தினாங்கன்னா நம்ம திருப்பி கேட்டுடலாம், நான் ஒன்றை சொன்னேன்னா நீ ஏன் எழுந்து நிற்கிற, இதற்கு முன்னால் ஆட்சியில் இருந்தவர்கள் திருடினார்கள் அப்படின்னு சொன்னால் நீ ஏன் எழுந்து நிற்கிற. இதுதான் வந்து டெக்னிக். ஓகே, அதுதான் அவர் கற்றுக்கிட்டு இருக்காரு, அவர் வந்து சபாநாயகரிடம் வந்து கற்றுக்கொண்டிருக்கிறாருன்னு. எங்களிடம் திருப்பி தொடர்றார், எங்களிடம் ஒன்றுமே இல்லை என்று சொல்வார்கள், ஆனால் அவர்களின் குடும்பத்தினர் பெயரில் மருத்துவக் கல்லூரி இருக்கும். இவர் யாரையெல்லாம் சொல்றாரு நம்மளே லிஸ்ட் போட்டுடலாம். இன்ஜினியரிங் கல்லூரி இருக்கும். இதெல்லாம் எப்படி வந்தது? மலைகளையும் மணலையும் பினாமிகளை போட்டு சட்டம் சொல்லும் 10 அடிக்கு பதிலாக 50 அடியில் கல் எடுப்பது, 50 அடி கல் எடுக்க வேண்டிய இடத்தில் 200 அடிக்கு கல் எடுப்பது, கேட்டால் ஃபைன் போட்டுக்கோங்க என்பது. இது வந்து ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்காரு, அப்சல்யூட்லி கரெக்ட். இதுதான் நான் பிஆர்பி கிரானைட் சொன்னேன். அதை நீங்கள், அது அவங்க மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பேர் அதை செஞ்சுருக்காங்க. குவாரி தொழிலில் இருக்கிறவங்க, கல் குவாரி தொழிலில் இருக்கிறவங்க, 2 விதமான கல் குவாரி இருக்கும். ஒன்று வந்து இந்த கிரானைட்டை அப்படியே ஸ்லாபாக உடைச்சி, இப்போ நம்ம வந்து வீட்டில் கிரானைட் ஃப்ளோரிங்லாம் போடுறோம் இல்லையா, அதுக்கு சில கோவில் கட்டுமானங்கள் எல்லாமே கிரானைட்டில் தான் கட்டுறாங்க. பட் பெரும்பாலும் வீடுகள்லையுமே கிரானைட் ஸ்லாப் போடுறதுங்கிறது தொடர்ச்சியாக நடக்குது. இது ஒன்று. இன்னொன்று, இந்த கல் வேறு மாதிரியான கல், அது அதை வந்து பல்வரைஸ் பண்ணி, இப்போ கிரானைட்டை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் சாஃப்டர் ஸ்டோன் இருக்குது, அந்த குவாரியை எடுத்திங்கன்னா நீங்கள் அதை வந்து ஜல்லி, பி சாண்ட், எம் சாண்ட் அப்படின்னு அதை பல்வரைஸ் பண்ணி அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ ரொம்ப ஹார்ட் ராக்கா இல்லை அதை ஹார்ட்னஸ் குறைவாக உள்ள ராக்கா அப்படிங்கிறத பொறுத்தது. ஓகே, அப்போ இங்கே இது இப்படி தான் பண்ணுறாங்க. அதுக்கான குவாரி லைசன்ஸ் எடுத்துப்பாங்க. அந்த குவாரி லைசன்ஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கும், எத்தனை அடி வரைக்கும் நீங்கள் தோண்டலாம் அப்படின்ட்டு. அதை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிவிட்டு அதோட அதிகமாக பண்ணிவிடுவாங்க. அதுக்கு நீங்கள் வந்து வரிசையாக அந்த மினிஸ்டருக்கு பைசா, அந்த துறை செக்ரட்டரிக்கு பைசா, அந்த துறையில் இருக்கிற மற்ற அலுவலகர்கள், மைன் இன்ஸ்பெக்டர், இவங்களுக்கெல்லாம் பைசாவை கொடுத்தீங்கன்னா தப்பிச்சிடலாம். உடனே இப்போ ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம எங்கேருந்து ஆதாரத்தை காட்டுறது? ஏன்னா கேஷ் டிரான்சாக்ஷன் எல்லாம் சூட்கேஸில் போகுது. இதனால தான் கருப்பு பணமே இருக்குது. ஆக்சுவலாக கருப்பு பணம் எதுக்காகன்னா, இந்த டிரான்சாக்ஷன்லாம் பேங்க்கில் டிரான்சாக்ட் பண்ணிங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்லேருந்து வந்து பிடிச்சிருவாங்க. அப்போ வாய் வழியாக பேசிக்கிறது, அதிகபட்சமாக வந்து வாட்ஸ்அப்பில் கோடு வேர்டில் பேசுறது, 3 ஸ்வீட் பாக்ஸஸ் 1C இந்த மாதிரி ஏதாவது பேசுறது, அதை வச்சுக்கிட்டு நீங்கள் தான் வந்து அந்த கோடை கேட்டால் நான் அப்படிலாம் ஒன்றுமே சொல்லியங்க,
எங்கள் வீட்டில் சரஸ்வதி பூஜைக்காக கொஞ்சம் ஸ்வீட்டு கொடுத்து அனுப்புங்கன்னு சொன்னேங்க, அது கூட நான் வந்து ஒரு 200 ரூபா ஒரு பாக்ஸுக்கு குடுத்துட்டேங்க அப்படின்னு ஏதாவது சொல்லிடுவாங்க நம்மள்ட்ட. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க தனியான இடத்துல பேசுறது, கோட் வேர்ட பயன்படுத்துறது, பணத்த குடுக்குறது, வேலை நடந்துரும். அப்புறமா அவங்க மேல ஒரு ப்ராசிக்யூஷனும் பண்ண முடியாது. அத மீறி அடுத்த ஆட்சி வந்ததுன்னா ஃபைன போடு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் குடுக்குறேன் ஸ்வீட் பாக்ஸ. அப்படின்னா மேட்டர் முடிஞ்சு போயிருச்சு. அதுதான் இவர் சொல்றாரு. கேட்டால் ஃபைன் போட்டுக்கோங்கன்னு. கூடிய சீக்கிரத்தில் முதலமைச்சர் ஃபைனும் போடுவாரு, கைதும் பண்ணுவாரு. எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்படும். தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு முன்னாள் அமைச்சர்களின் பினாமி சொத்துக்களாக இருக்கும் மலைகளை மக்கள் சொத்தாக மாற்ற வேண்டும் என்ற நடவடிக்கையில்தான் அமைச்சர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி சீல் வைக்கும் பொழுது செயற்கையாக ஜல்லி உள்ளிட்ட மூலப்பொருட்கள் முடக்கப்படுகின்றன. ஏனென்றால் அவை அனைத்தும் யார் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களது கட்டுப்பாட்டில் இருக்கிறது. யார் யாரெல்லாம் ஆட்சியில் இருந்தார்களோ அவரது கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதனால் தட்டுப்பாட்டை உருவாக்குகிறார்கள். ஆட்சியில் இவர்களே இருப்பார்களாம், அனுமதியும் இவர்களே கொடுப்பார்களாம், அவர்களது குடும்ப உறுப்பினர்களே நிறுவனத்தை நடத்துவார்களாம். இப்போது ஆதாரம் இருந்தால் சொல்லுங்கள் என்கிறார்கள். ஆக்சுவலா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆதவ அர்ஜுனா ரொம்ப சரியாக சொல்லியிருக்கார். அமைச்சர்களே முதலில் பினாமிகளை தூக்கி உள்ளே போடுங்கள். அங்கே அடித்தால் இங்கே யார் எழுந்து குரல் கொடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் தொடர்பு இருக்கிறது என்பது தெரியும். மக்கள் மன்றத்தின் முன் ஆதாரம் கொடுத்து விட்டால் போதும், யாரையும் சிறையில் தள்ள வேண்டாம். அப்பா சிறையில தள்ளணுங்கிறியா தள்ளக்கூடாதுங்கிறியா? பினாமி நிறுவனங்களை உருவாக்கி சுரங்கங்களை கட்டுப்படுத்துபவர்கள் எந்த தேர்தலிலும் வெல்ல முடியாது. அப்படிலாம் கிடையாது. இந்த தேர்தலில் தான் தோத்து போயிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் மதுரையில் அப்படித்தான் சுரங்கங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். டெபாசிட் கூட வாங்கவில்லை. மதுரையில் வந்து நமக்கு 2 முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க, தோத்து போயிட்டாங்க. ஒருத்தர் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், இன்னொருத்தர் பி மூர்த்தி. இதில் வந்து நிச்சயமாக பழனிவேல் தியாகராஜன் வந்து எந்த சுரங்கமும் வச்சிருந்ததாக கணக்கில்லை, தகவல் இல்லை. அதனால் அவரை விட்டுடுவோம். பி மூர்த்தி இதில் இன்வால்வ் ஆகியிருக்காரா அப்படின்னா, எண்மண் எண் மக்கள் நடந்த சமயத்தில் 2023 காலகட்டத்தில் அண்ணாமலை கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கார். அந்த சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து நீங்கள்லாம் செந்தில் பாலாஜியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, இந்த ஊரில் பி மூர்த்தின்னு ஒரு அண்ணாச்சி இருக்கார், அவர் பிடிச்சா இன்னும் பெரிய பெரிய விஷயமெல்லாம் வரும் அப்படின்னு. அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான மினிஸ்டராக இருந்தார். மைன்ஸ் துறை ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட இருந்தது, அதுக்கப்புறமா அதை மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் அவர் ரெஜிஸ்ட்ரேஷன் துறையில் இருக்கார். ரெஜிஸ்ட்ரேஷன் துறையில் அவருக்கு இன்னும் பெரிய பெயர், அதெல்லாம் அடித்து பூந்து விளையாடி இருக்காரு என்பதாக சொல்லப்படுவது உண்டு. இப்போ அவர் தான் வந்து தோத்து போயிட்டார் கம்ப்ளீட்டாக. பட் இன்னும் முன்னாடி போங்க, இந்த மைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மதுரை பக்கத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மாதிரி பிஆர்பி கிரானைட்ஸ்னு பழனிசாமி அப்படிங்கிறவர் கண்ணாபினன் வெட்டி எடுத்தார். அவர் யாரோட பேனாமி அல்லது அவருக்கும் யாருக்கும் தொடர்பு அப்படின்னா வேற யாரும் இல்லை, கலைஞர் கருணாநிதிக்கு இன்னொரு மகன் அழகிரி. அழகிரியோட மகன் துரை தயாநிதி. இவங்க 2 பேருமே அந்த பிஆர்பி கிரானைட்ஸோடு சேர்ந்தவர்கள் அப்படின்னு தான் 2012 2011 தேர்தலில் ஜெயலலிதா ஜெயிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த ப்ரீவியஸ் 5 இயர்ஸ் திமுக ஆட்சியில் மதுரையில் அழகிரி ஒரு டெரராக இருந்தார். 2011 தேர்தலில் வெற்றி பெற்று வந்த உடனேயே ஜெயலலிதா பயங்கரமான ஒரு மூவ் எடுத்து 2012 ரெய்டு எடுத்து இந்த பிஆர்பி கிரானைட்ஸ் எல்லாம் ரெய்டு பண்ணி பழனிசாமி, அவருடைய பசங்க, அவருடைய மருமகன்கள் எல்லாரையும் கைது பண்ணுறாங்க. பண்ணிட்டு ஈவன் அழகிரியோடைய மகன் துரை தயாநிதி அவர் ஆன்டிசிபேட்டரி பெயிலாம் வாங்குறாரு. ஸோ அடுத்த ஒரு 2 வருஷம் பயங்கரமான ஆக்ஷன் நடக்குது. கோர்ட் மானிட்டர்டு ப்ராக்ரஸ் நடக்குது. கோர்ட்டே வந்து சகாயம் ஐஏஎஸ்ஸை வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு அனுப்புகிறாங்க. பட் அவருக்கு வந்து அவ்வளவு குடைச்சல் கொடுக்கப்படுகிறது. இந்த சமயத்தில் சர்ப்ரைசிங்லி ஜெயலலிதா வந்து இதை பர்சியூ பண்ணுறதை ஒரு மாதிரி ஸ்லோ டவுன் பண்ணி நிறுத்திடுறாங்க. ஆனாலும் தனியாக சகாயத்துக்கு அவருக்கு ஒரு வசதி கொடுக்கப்படலை. அவர் தன்னந்தனியாக எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் அவர் இறங்கி வேலை செய்கிறார். அப்புறம் கோர்ட் மானிட்டர்டு சப்போர்ட்லாம் அவங்களுக்கு வருது அவருக்கு. ஆனாலும் அது அவர் கடைசியாக ஒரு ரிப்போர்ட்டும் கொடுக்குறாரு. அதோடு முடிஞ்சு போயிடுச்சு. அந்த ரிப்போர்ட்டை மேலே எடுத்துக்கல. அதுக்கு மேலே எந்த ஒரு கைதும் நடந்து சிறை போகிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. ஒன்றும் பெரிய விஷயமா அது அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. இப்போ அதோட எச்சங்களாக என்ன இருக்குன்னா, நீங்கள் மதுரையில் இந்த மாதிரியான மலைகளை சுற்றி நீங்கள் போகிறீங்கன்னா, பாலமாக வெட்டி அடுக்கப்பட்ட கற்கள் மகா பெருசு ஜெயண்ட் சைஸில் அங்கங்கே குவிச்சு வச்சுருப்பாங்க. அவ்வளோதான். அப்போ அது யாருடைய சொத்து?
இவ்வளவு கோடிகள் அதை வந்து சகாயம் வந்து கிட்டத்தட்ட 65,000மோ 68,000 கோடியோ என்னவோ சொல்றாரு. அந்த அளவுக்கு என்ன நடந்திருக்குன்னா, இட்ஸ் குட் லெசன் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். அனுமதி கொடுக்கப்பட்டதை விட அதிகமான அளவுக்கு அவர் வெட்டி எடுத்து விற்றவை கிட்டத்தட்ட 70,000 கோடி. அப்ப இந்த பணம் வந்து யாருக்கு சொந்தம்? இந்த பணம் அரசுக்கு சொந்தம் அந்த காலத்திலேயே. அந்த பணம் எல்லாம் இப்ப யாருக்கு போயிருக்கு? தனியாருக்கு போயிருச்சு. இது ஒரு பிஆர்பி கிரானைட்ஸ் வழியா யார் யாருக்கு போச்சு நமக்கு தெரியாது. அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு வந்து மூர்த்தி ஜெயிக்க முடியல. டெபாசிட் கூட வாங்கவில்லை. எங்க ஆள் ஜெயிச்சு வந்து உட்கார்ந்துருக்காரு. அதனாலதான் முன்னாள் அமைச்சர் சட்டசபைக்கே வர முடியல. எப்போது பினாமி மூலம் மக்கள் சொத்தை கைப்பற்றுகிறார்களோ அப்போது அவர்களை தேர்தல் அரசியலில் மக்கள் தூக்கி எறிவார்கள். இதுதான் புதிய சத்தியம். ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால் இந்த பாயிண்ட் வந்துட்டார். 30 ஆண்டுகளுக்கு முன் யாரெல்லாம் சைக்கிளில் அரசியலுக்கு வந்தார்களோ, இன்றைக்கு யார் யாரெல்லாம் மெடிக்கல் காலேஜ் கட்டி இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் பங்களாக்களை கட்டி இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஆதாரம் மக்கள் பார்வைக்காக இருக்கிறது. இதுதான் வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்தல் அப்படின்னு சொல்றது. ஆனா வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்தல்ங்கிற விஷயத்துல ஒரு பப்ளிக் ஆஃபீஸர், அவங்க வந்து எம்எல்ஏக்களாக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம், இவங்களெல்லாம் வந்து இங்கே சிறையில் தள்ளுறதுங்கிறது சாத்தியமே இல்லை. ஒரு கேஸும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடியாது. என்ன பண்ண முடியும்னா தேர்தல் அரசியல்லேருந்து அவங்கள தூக்கி எறிஞ்சது ஊழல்னாலலாம் இல்லை. இப்போ ஃபேன்சியாக டிவிக்கே வந்திருக்காங்க, அவங்களுக்கு வாக்களிக்கணும்னு வாக்களிச்சிருக்காங்களே தவிர தெர் இஸ் நோ கேரண்டி அடுத்த தேர்தலில் வந்து திமுகவுக்கு வாக்களிக்கிறதுக்கு மக்கள் தயாராக இருப்பாங்க. எனவே ஊழலை கண்டு அது கொதித்தெழுந்து தான் இது நடந்திருக்கு அப்படின்லாம் நம்ம இன்னைக்கு சொல்லவே முடியாது. இன்னைக்கு தேர்தல் அரசியலில் அவர்கள் நிறைய பேர் தோத்து போயிருக்கார்கள். இதுதான் ஊழல். இந்த ஊழல் சாம்ராஜ்யத்தை ஒழிக்க ஆதாரம் தேவையில்லை. சாரி, ஆதவர்ஜனா சொல்ற இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த இது வந்து என்ன ஆயிடும்னா அவர்கள் மீண்டும் ஜெயித்து வந்து மக்களே எங்களுக்கு தங்கள் தீர்ப்பை அளித்து விட்டார்கள், நான் தப்பே பண்ணலை அப்படின்னு அவங்க சொல்ல முடியுமா? தப்பு நடந்திருக்கு, கண்ணு முன்னால நம்ம பார்க்குறோம். அதை ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி நம்மகிட்ட இல்லைன்னு வேணா சொல்லுங்க. நம்ம கிட்டேன்னு சொல்கிறேன், என்னையும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த அரசிடம் அதற்கான தகுதி இல்லை. அரசு அதற்கேற்ற மாதிரி தன்னை வடிவமைத்துக் கொள்ளவில்லை. அதற்கு மக்களாக நாம வந்து அதுக்கான மேண்டேட்டை தரல. அதுதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை. இது வந்து நம்மளுடைய ஜுடிஷியல் சிஸ்டம் அவ்வளவு வேகா இருக்கு, அவ்வளவு டைம் கன்சியூமிங்காக இருக்கு. ஆனால் ஒரு விஷயத்தை முக்கியமாக இதில் சொல்லிட்டார் ரொம்ப தெளிவாக. இன்னைக்கு நம்ம இதை பற்றி தைரியமாக பேசுறது 2 காரணத்துக்காக. இப்படி ஏதாவது ஒன்று நீதிமன்றத்தில் பேசினா நமக்கும் அந்த இம்யூனிட்டி ஓரளவுக்கு வந்துடுது என்று நீதிமன்றத்தில் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் விலாவரியாக பேசிட்டு என்று சட்டமன்றத்தில் இன்றைக்கு அமைச்சர் ஆதவர்ஜனா பேசினார் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா நம்ம ஃபேக்சுவல் ரிப்போர்ட்டிங் ஆயிடுது. இதில் ஒரு வார்த்தை கூட ஆதவர்ஜனா சொல்லாமல் நம்ம வந்து பூடகமாக பேர் சொல்லாமல் சொல்லலாம். அரசியலில் வந்து ஒரே கருப்பு பணம் விளையாடுதுங்க, இவர் ஒருத்தர் அமைச்சராகிறாரு, ஏகப்பட்ட லஞ்சத்தை அடிக்கிறாரு, பெனாமி வழியாக அவர் வந்து பணத்தை பண்ணுறாரு, அதை கருப்பு பணமாக்கி அதை வைத்து கொண்டு எங்கேயோ ஒரு இடத்துல நிலத்தை வாங்குறாரு, அப்புறம் அதே பகுதியிலேயே அவங்க விமான நிலையத்தை கொண்டு வராங்க, அந்த பணத்தை அவரே வந்து இன்னும் அதிக விலைக்கு விற்கிறாரு, இப்படி மக்கள் பணத்தை கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பொதுவாக பேச முடியும். உடனே அதே கட்சியை சேர்ந்த ஒரு நண்பர் பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ திமுக இன்னைக்கு தோற்றதிலிருந்து அவங்க கேட்குற ஒரே வார்த்தை இதுதான், ஆதாரம் இருக்கா அப்படின்னு. இல்லைங்க, எங்கள்கிட்ட இல்லைங்க, ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறையை உங்கள் மேலே அனுப்பிச்சா ஆதாரம் கிடைக்கும். சரி, அது செய்யுங்க. இப்போ அதானப்பா, இப்போ வந்து ஒரு 3 ஃபைல் வந்து சீஃப் மினிஸ்டர் முன்னாடி இருக்குது அப்படின்னு சீஃப் மினிஸ்டரே சொல்லிட்டாரு, மற்றவங்களும் சொல்லிட்டாங்க. உடனே டிஎம்கே என்ன சொல்கிறாங்க, தைரியமாக திறந்து பாருங்க, ஆக்ஷன் எடுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும் 5 வருஷத்தில் ஒரு சுக்கும் பண்ண முடியாது. நீங்கள் அப்படியே தான் 2-3 ரைடு அடிப்பீங்க. எங்களுக்கும் ஆள் நாங்கள் உள்ளே வச்சுருக்கோம்ல, அப்புறம் எங்களுக்கு வந்து இந்த ஜுடிஷியல் சிஸ்டத்தில் விளையாடுறது எப்படின்னு தெரியும்ல. இப்போ செந்தில் பாலாஜி மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு அமைச்சர், முன்னோடி அமைச்சர் இருக்கார். அவர் வந்து உங்களுக்கு ஏபிசிடி சொல்லி தருவார். அவர் இப்படி தான்ப்பா வரும், இந்த மாதிரி தான் வருவாங்க. நம்ம உடனே ஆன்டிசிபேட்டரி பெயிலை போடுறோம். ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைக்கலையா, கவலையப்படாதீங்க. இங்கே கிடைக்கலையா, இங்கே ரிஜெக்ட் பண்ணுறாங்களா, சுப்ரீம் கோர்ட் போவோம், இங்கே வாங்கிடுவோம், கவலைப்படாதீங்க. இது என்ன பெரிய விஷயம். ரொம்ப அதிகமாக போனால் கையெழுத்து போட சொல்லுவாங்க, போடுவோம். நாம் பார்க்காத போலீஸ் ஸ்டேஷனா போய் போடுவோம். அப்புறம் நெஞ்சு வலி அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் படுத்துருவோம். அப்புறம் திருப்பி நம்ம இன்னொரு இது போடுவோம், ஸ்டே வாங்குவோம். அதுக்கு உடனே ஸ்டே கொடுத்துருவாங்க, ஏதாவது ஒரு கோர்ட்டில் ஸ்டே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் மறந்து போயிடுவாங்க. நம்ம மாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம மேலே வந்து குதிரை பேரம்னு ஒரு குற்றச்சாட்டு வரும்.
நம்ம அப்படியெல்லாம் நாங்கள் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம். அவங்க வரட்டும், அது எப்பயாவது ஒரு கீழமை நீதிமன்றத்தில் போய் நிற்பாங்க, அதுக்கு எவிடன்ஸ் அவங்க தான் கொடுக்கணும். நம்ம வந்து குறுக்கு விசாரணை அப்படின்னு சொல்லி குழப்பி விட்டுருவோம். அதுக்கப்புறமா அதுக்கு மேலேயும் அந்த கேஸும் அந்த சார்ஜ் ஷீட் தப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இப்படி வந்து நமக்கு எதிராக ஒரு தண்டனை வந்துருச்சுனாலும் அது தள்ளி வைக்க வேண்டியிருக்கும். ஏன்னா நம்ம உடனே ஹைகோர்ட்டுக்கு போய் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டே வாங்கிடுவோம். அங்கே வரத்துக்குள்ளே நம்ம ஆட்சியை திரும்பி வந்துருச்சுன்னா அப்போ நம்ம வந்து அதை நீர்த்து போக வைக்கிறதுக்கு சாட்சியை பல்ட் அடிக்க வைப்போம். சாட்சியே வந்து ஏயா நான் அப்படி சொல்லவே இல்லையா அப்படின்றோம். நமக்கு ஒரு பிரச்சனையும் ஆகாது. நம்ம மட்டுக்க திவ்யமாக நிம்மதியாக நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். இப்படி ஏபிசிடி எல்லாம் தெரிஞ்சு பிஹெச்டி வரைக்கும் பண்ண ஆட்கள் இருக்கும் பொழுது அவங்க தான் சொல்கிறாங்க, ஃபைல் தானே இருக்கு, திறந்து பாரியா, அதே மூடி வச்சிருக்க, துற கேஸை போடு, பார்த்துக்கிறோம் நாங்கள் ஒரு கை, கோர்ட்டில் சந்திப்போம். ஆனால் கோர்ட்டை கண்டா அவங்க பயப்படுற ஆளுங்களா இங்கே? அதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ உண்மையிலேயே நீங்கள் வந்து என்ன பண்ணிடுறீங்க, இவர் பாருங்களேன், இவருக்குமே புரியுது ஆதவ அர்ஜுனாக்குமே, அதனால் உங்களை மக்கள் முன் நிறுத்தி தோற்கடித்து விடுவோம்னு. எவ்வளோ நாளைக்கு தோற்கடிப்பீங்க? அவங்க திரும்ப ஜெயிச்சு வருவாங்க. ஸோ இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நீங்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் உண்மையிலேயே ஊழலுக்கு எதிராக இருக்கிறீர்கள் என்றால், திமுக ஊழல் செய்திருக்கிறது என்றால், அந்த இடத்துல நீங்கள் அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடணும். அதுக்கு மாறாக இந்த மாதிரி அண்ணா பிறந்த ஊரில் திமுக ஒரு தொகுதி கூட ஜெயிக்கவில்லை, இதுதான் ஆதாரம் அப்படின்லாம் சொல்கிறது வந்து உண்மையிலேயே ஆதாரம் இல்லை, அபத்தம். ஆதவ அர்ஜுனா சொல்கிறதையெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், எக்ஸப்ட் இந்த கடைசி கன்க்ளூஷன். ஆதாரம் கேட்குறீங்க, ஆனால் உங்களை நாங்கள் தோக்கடிச்சிட்டோம், அதுதான் ஆதாரம் என்று சொல்வது ஆதாரமே இல்லை, அபத்தம். மாறாக ஒரு பொலிட்டிக்கல் கன்விக்ஷனோட இவங்களை ஒழுங்காக இன்வெஸ்டிகேட் பண்ணி ப்ராப்பராக கேஸை போட்டு விரைவாக சார்ஜ் ஷீட்டை போட்டு ப்ராசிக்யூட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து அண்ணா பிறந்த ஊரில் அவர்கள் ஜெயிக்கவில்லை, மதுரையில் அமைச்சர் மண்ணை கவ்வி விட்டார், சென்னையில் அவர்கள் 2 இடங்களை தாண்டி வெற்றி பெறவில்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறது பிரயோஜனம் இல்லாதது. வேண்டாம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.